நம்ம ஒரு சின்ன பிசினஸே ஸ்டார்ட் அப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல என்னதான் வந்து ஆசையில பண்ணிடுவோம். பட் ஆனா நிறைய பேருக்கு அந்த நேரம் அது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா அது சஸ்டெயின் ஆகாது இல்ல மேம். அப்போ வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த சுக்கிரன் வந்து போக போக வலுவை இழந்துறதுனால அந்த பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு தான் நம்ம வந்து வெளிப்புறமாக நம்ம வந்து சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றோமே. கிறிஸ்டல்ஸ், வழிபாடு, வீட்டில் நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய உடைகள் வெளிர் நிறங்கள்ல யூஸ் பண்றது, ஒரு சின்னதா டெய்லி ஒரே ஒரு கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, அவங்கவுங்க டயபெட்டிக்காக இருந்தால் பார்த்து சாப்பிடுங்க, ஒரு சின்ன டைமண்ட் கல்கண்டு வாயில போட்டுட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது, இது போல விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றது தான். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு உதவலாம். யாருக்காவது திருமணம்னு வராங்க, அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடை வாங்கி தரலாம். குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு உடை வாங்கி தரலாம். இதெல்லாமே சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறது தான். அப்போ பண்ணும்பொழுது இவங்களுக்கு சஸ்டெயின் ஆகும் நிச்சயமா. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த கிழமைகளெல்லாம் வச்சு கூட ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் என்னம்மா? அதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பா. ஹோரைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஹோரைகள் வந்துட்டு இருக்கும். 3 ஹோரைகள் நம்ம பார்க்கும் பொழுது இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம தூங்குற நேரத்தில் அந்த ஹோரைகள் இருக்கும். அப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை சுக்கிரஹோரை ரொம்ப நல்லது. அந்த வீட்டில் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை வரும். சரிங்களா? அதே போல் அதாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய நாளில் சுக்கிரஹோரை ரொம்ப நல்லது. அன்னைக்கெல்லாம் தான் மகாலட்சுமியோடைய ஒரு பூஜை பண்ணுறது. கோமதி சக்கரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, சின்னதாக ஒரு சுழி போல் இருக்கும். இந்த கோமதி சக்கரம்லாம் வந்து நீர்நிலைகள்லேருந்து கிடைக்கிறது. நீர்நிலையிலேருந்து தான் நமக்கு வந்து மகாலட்சுமி வந்தாங்கன்னு. ஸோ இது போல் கடலிலிருந்து கிடைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வச்சுக்க ரொம்ப நல்லது. அதில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. உப்பு ஒரு வீட்டில் எப்பயும் நிரக்க இருக்கணும், குறையாமல் இருக்கணும். வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய அந்த தொடர்ச்சியான விஷயத்தை இவங்க செய்து கொண்டே வரும்பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்கும்.